கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்கள், இந்த மார்ச் மாதம் உங்கள் சுயஸ்தானத்திலே தான் பார்த்திங்கன்னா 4 கிரகங்கள் சேர்க்கை, சதுர்கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். எங்கள் சுயஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னாலே ஒரு விதமான குணாதிசயங்கள் இருக்கும். 4 கிரகங்கள் இருக்குது அப்படின்னா 4 விதமான குணாதிசயங்கள் அப்படின்னு. இதில் கெடு பலன்கள் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. என்ன அப்படின்னா, நமக்கு சம்பாதிக்கும் போது இன்னும் சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தினால நம்ம பாருங்கள், நம்ம எதிர் வீட்டில் இருக்கவங்க நல்ல சந்தோஷமாக தானே வாழறாங்க, நேர் வழியில் சம்பாதிக்கிறாங்க, குறுக்குழியில் சம்பாதிக்கிறதுனால தானே சந்தோஷமாக வாழறாங்க, எந்த தப்பு இல்லை அப்படின்ற மனசையும் பார்த்திங்கன்னா ராகு இடத்துல சூரியன் இருக்கான். சூரியன் என்ன பண்ணுவான்? ரொம்ப ஆளுமையை கொடுப்பான், ரொம்ப ஈகோ கொடுப்பான். ஒரு இடத்துல நம்ம போகிறோம், ஒருத்தவங்க அவங்க நம்மளை கவனிக்காமல் அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை செஞ்சுருந்தாங்கன்னா, என்ன இவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு நம்மளை வான்னு கூட கூப்பிட மாட்டேன்றானே, இனி இவன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது, இனி இவன் சைடே திரும்பி பார்க்கக்கூடாது, இனி இவன் சவகாசமே வேணாம் அப்படின்னு கட் பண்ணிவிடுவோம். இது பாருங்கள், சுயஸ்தானத்தில் இருக்க சூரியன் நம்மளுக்கு ஓவர் ஈகோ அப்படின்றத கொடுப்பான், ஆளுமை கொடுப்பான், புத்திசாலித்தனத்தை கொடுப்பான், ஆக்கப்பூர்வமான சிந்தனையை கொடுப்பான். ஒரு விஷயத்தை நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அதை சக்ஸஸ் பண்ணிட்டு தான் நான் அமைதியாவேன். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னாலும் இப்படி ஒரு மீனத்தில் சுக்கிரன் 2ஆம் பாவம், மீனம் உங்களுக்கு 2ஆம் பாவம் தானே, குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சமடைஞ்சு உட்கார்ந்துட்டுருக்கான். அப்போ குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், திடீர் தன பிராப்தி, வசதி, வாய்ப்பு இதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் வருங்க. நாங்கள் பாருங்கள், இந்த ஒரு மாதத்தில் நாங்கள் பெரிய கோட்டீஸ்வரர் ஆகிடுவோமா, சினிமாவில் ஒரு பாட்டில் பெரிய ஆள் ஆகிடுவாங்க பார்த்தீங்களா. வணக்கம், நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கும்பத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை. அந்த 4 கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் அப்படின்போது ராகு, சூரியன், செவ்வாய், புதன். இந்த 4 கிரகங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்க தான் போகிறாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆப்வியஸ்லி ஒரு இடத்துல ஒரு கிரகங்கள் உட்கார்ந்து நற்பலன்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோண்டாவது தீய பலன்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யும். ஆக உங்கள் ராசிக்கு இந்த 4 கிரகங்களும் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசும் சொல்லியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தெளிவாக புரியும். அதுக்கும் மேலே சுக்கிரன் பார்த்திங்கன்னா மீனத்தில் உச்சமடைஞ்சு அமர்ந்திருக்கான். இது ஆல்மோஸ்ட் மார்ச் மாதம் எல்லா ராசிகளுக்கும் நற்பலன் அப்படின்றத சுக்கிரன் கொடுத்துருவான். காரணம் என்ன அப்படின்னா, சுக்கிரன் அதிர்ஷ்ட கிரகம், கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம் அப்படின்றத கொடுத்துருவோம். ஆக உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறா, எந்த அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறா. ஒரு சிலர் பாருங்கள், பெரிய லெவலில் பெருத்த அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும், ஒரு சிலருக்கு சின்ன அளவிலாவது அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும். ஆக உங்கள் ராசிக்கு என்னென்ன மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறா அப்படின்றத நேரம் வீண் பண்ணாமல் சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்கள், இந்த மார்ச் மாதம் உங்கள் சுயஸ்தானத்திலே தான் பார்த்திங்கன்னா 4 கிரகங்கள் சேர்க்கை, சதுர்கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். எங்கள் சுயஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னாலே ஒரு விதமான குணாதிசயங்கள் இருக்கும். 4 கிரகங்கள் இருக்குது அப்படின்னா 4 விதமான குணாதிசயங்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யும். மல்டிபிள் பர்சனாலிட்டி மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணுவோம். அப்போ பாதி பைத்தியம் ஆகிடுவோமா? அப்படி கிடையாது. கிரகங்கள் தான் பார்த்திங்கன்னா நம்ம சுயஸ்தானத்தில் எந்த கிரகம் இருக்காங்க அந்த கிரகத்தினோட குணாதிசயங்கள் நமக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, முதல்ல ராகு பகவான் இருக்கார். பொதுவாக ஒருத்தவங்க சுயஸ்தானத்தில் ராகு இருக்கார் அப்படின்னா, ராகு ராட்சஸ், அவருக்கு தலை மட்டும்தான், அவருக்கு உடம்பு பாம்பு உடம்பு தான் இல்லைங்களா. அப்போ ஒரு விதத்தில் நல்லது, இன்னும் வேணுன்ற எண்ணம் நம்ம வேலை நிமித்தமாக நம்மளுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ நம்ம பார்த்திங்கன்னா சம்பாதிச்சாலும் இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும், இன்னும் கொஞ்சம் சாதிக்கணும், இன்னும் கொஞ்சம் தொழிலில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் நம்மளுக்கு வரும். இது நல்லதா? பெரிய விதத்தில் நல்லது அப்படின்னா. ஆனால் நெகட்டிவ் ஏதாவது இருக்கா? இந்த எண்ணங்கள் எல்லாத்துலேயும் வரும். காதல், காமம், தொழில், வருமானம். சாப்பிட்றோம் அப்படின்னா கூட ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவோம், போய் சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு முடிச்சிட்ட பின்னாடி கூட நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, நம்ம வேறு எங்கன்னா ஒரு சின்ன மெஸ்ஸில் சாப்பிட்லாமா, இந்த கடையில் சாப்பிட்லாமா, அந்த கடையில் சாப்பிட்லாமான்னு தோணும். தாராளமாக சாப்பிட்லாம், அந்த எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. இது எல்லாமே ராகு கொடுக்கக்கூடிய பலன்கள். இதில் கெடு பலன்கள் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. என்ன அப்படின்னா, நமக்கு சம்பாதிக்கும் போது இன்னும் சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தினால நம்ம பாருங்கள், நம்ம எதிர் வீட்டில் இருக்கவங்க நல்ல சந்தோஷமாக தானே வாழறாங்க, நேர் வழியில் சம்பாதிக்கிறாங்க, குறுக்குழியில் சம்பாதிக்கிறதுனால தானே சந்தோஷமாக வாழறாங்க, எந்த தப்பு இல்லை அப்படின்ற மனசையும் பார்த்திங்கன்னா ராகு பகவான் கொடுப்பார். நம்ம நேர்மையான வழியில் தான் சம்பாதிக்கணும், நல்ல லெவலில் தான் டெவலப் ஆகணும் அப்படின்ற எண்ணம்லாம் மாறி, சம்பாதிச்சா போதும், அச்சு பிடிச்சினாவது நம்ம மற்றவங்க கிட்ட சம்பாதிக்கலாம், நம்ம நேர்மை தவறி தான் நல்லா சம்பாதிக்கணுன்ற விதி இருந்தால் தாராளமாக சம்பாதிக்கலாமே, இதில் என்ன தப்பு இருக்குது, இந்த எண்ணத்தையும் ராகு கொடுப்பாரு. ஆனால் கும்பம், நீங்கள் கும்பராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா சனி தான் உங்களோட ராசி அதிபர். எப்பயுமே
எப்பயுமே என் வழி நேர் வழி, குறுக்கு வழியில் நம்ம போனோம் அப்படின்னா என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிள், வாழ்க்கையில் பெரிய லெவலில் டெவலப் ஆகிறதுக்கு வழியே இல்லை. அப்போ சனியினோட ஆதிக்கத்தில் இருக்கவங்க மட்டும் எப்பயுமே ஹானஸ்டி, சின்சியாரிட்டி, டெடிக்கேஷன் இதை கையில் வச்சுக்கினீங்களா மட்டும்தான் பெரிய லெவலில் டெவலப் ஆவீங்க. இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ராகு சுயஸ்தானத்தில் இருக்கிறதுனால வேறு என்ன நெகட்டிவ் இருக்கும்? இன்னொரு நெகட்டிவ் இருக்கும். என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு இனம் புரியாத குழப்பம் அப்படின்றது வரும். இனம் புரியாத குழப்பம் வரும். சும்மா ரொம்ப சிம்பிள், வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம குழந்தைங்கள யார் காப்பாற்றுவா, நம்ம குடும்பம் என்னாகும், அந்த மாதிரி ஒரு குழப்பமும் வரும். அப்போ ராகு சுயஸ்தானத்தில் இருக்கும்போது ப்ளஸ்ஸும் உண்டு, மைனஸும் உண்டு. மைனஸ் ராகு தான் கொடுக்குறான் அப்படின்றத நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலே பிரச்சனை கிடையாது. ஓகே. ரெண்டாவது, சுயஸ்தானத்தில் சூரியன் இருக்கான். சூரியன் என்ன பண்ணுவான்? ரொம்ப ஆளுமையை கொடுப்பான், ரொம்ப ஈகோ கொடுப்பான். ஒரு இடத்துல நம்ம போகிறோம், ஒருத்தவங்க அவங்க நம்மளை வந்து கவனிக்காமல் அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை செஞ்சுருந்தாங்கன்னா, என்ன இவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு நம்மளை வான்னு கூட கூப்பிட மாட்டேன்றானே, இனி இவன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது, இனி இவன் சைடே திரும்பி பார்க்கக்கூடாது, இனி இவன் சவகாசமே வேணாம் அப்படின்னு கட் பண்ணிவிடுவோம். இது பாருங்கள், சுயஸ்தானத்தில் இருக்க சூரியன் நம்மளுக்கு ஓவர் ஈகோ அப்படின்றத கொடுப்பான், ஆளுமை கொடுப்பான், புத்திசாலித்தனத்தை கொடுப்பான், ஆக்கப்பூர்வமான சிந்தனையை கொடுப்பான். ஒரு விஷயத்தை நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அதை சக்ஸஸ் பண்ணிட்டு தான் நான் அமைதியாவேன். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் இருக்குது. அப்படின்னாலும் இப்படி ஒரு மைனஸும் இருக்குது. இது மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சூரியன் சுயஸ்தானத்தில் இருக்கார். மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே சுயஸ்தானத்துலேருந்து 2ஆம் பாவத்துக்கு சூரியன் போய்ட்றாரு. 2ஆம் பாவத்துக்கு போயிடுறாரு அப்படின்னும் போது குடும்பத்தில் நம்மளோட சொல்வாக்கு செல்வாக்கு அதிகமாகும். அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, மாமனார் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. குடும்பத்தில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் யாராவது வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன் இந்த மாதிரி வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. பட் இருந்தாலும் ஈகோ அப்படின்றது குறைச்சிக்கணும். இது சூரியன் கொடுக்கக்கூடிய பலன்கள். சுயஸ்தானத்தில் செவ்வாய், எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவேன், எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆவேன், எதுக்கெடுத்தாலும் கத்துவேன், எதுக்கெடுத்தாலும் ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன். ஒரு சின்ன விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக மற்றவங்க செய்கிற விஷயத்த நான் ரொம்ப அளப்பறையாக செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். இது சுயஸ்தானத்தில் இருக்க செவ்வாய் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ ரொம்ப சிம்பிள், உங்களோட கோபம், டென்ஷன், இரிட்டேஷன், ஆளுமைத்தனம் இதெல்லாம் குறைச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. சுயஸ்தானத்தில் இருக்க செவ்வாய் இன்னொரு விஷயத்தையும் கொடுப்பான். சொத்து வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், நம்ம குடும்பத்தை முன்னேற்றி கொண்டு போகணும், குடும்பத்தை மற்றவங்க முன்னாடி கௌரவமாக வாழ வைக்கணும். இந்த எண்ணங்கள் எல்லாம் செவ்வாய் கொடுக்கக்கூடிய எண்ணம் தான். கோவமும் செவ்வாய் கொடுக்கக்கூடியது தான். அப்போ கோவத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கினீங்க அப்படின்னா ப்ளஸ் எல்லாம் செவ்வாயினால் வரக்கூடியது நடந்துடும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், புதன் சுயஸ்தானத்தில் இருக்க செவ்வாயை நம்ம டீஆக்டிவேட் பண்ணிட்டோம், கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா மட்டும் அவரோட மைனஸை நம்ம டீஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவரோட ப்ளஸ்ஸையும் நம்ம அனுபவிக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், புதனுடைய ப்ளஸ்ஸையும் அனுபவிக்கலாம். புதனுடைய ப்ளஸ் என்ன? எவ்வளோ கோவம் வந்தாலும் சிரித்து பேசியே சமாளிச்சிருது. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பேசியே பார்த்திங்கன்னா நான் அந்த பிரச்சனையை நார்மல்சி கொண்டு வந்துடுறேன் அப்படின்ற அமைப்பு. புரியுதுங்களா? அப்போ என்னுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனை, என்னோடய அறிவு, என்னுடைய திறமை, நான் எதில் சாதிக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த தொழிலில் சாதிக்க வைக்கக்கூடிய அத்துணை ஆப்பர்ச்சுனிட்டியும் புதன் கொடுத்துருவோம். ரொம்ப சிம்பிள். ஆக சுயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 4 கிரகங்கள் என்னென்ன மாதிரி உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்க போகிறாங்க, எந்தெந்த விஷயத்தில் அமைதியாக இருக்கணும், இதுவும் சொல்லியிருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், மீனத்தில் சுக்கிரன் 2ஆம் பாவம். மீனம் உங்களுக்கு 2ஆம் பாவம் தானே, குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சமடைஞ்சு உட்கார்ந்துட்டுருக்கான். அப்போ குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், திடீர் தனப்பிராப்தி, வசதி, வாய்ப்பு இதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் வருங்க. நாங்கள் பாருங்கள், இந்த ஒரு மாதத்தில் நாங்கள் பெரிய கோட்டீஸ்வரர் ஆகிடுவோமா, சினிமாவில் ஒரு பாட்டில் பெரிய ஆள் ஆகிடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆகிடுவோமா அப்படின்லாம் கேட்டால் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இருக்கிறத விட நம்மளோட லைஃப்பில் ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது சாலிடாக உண்டு. இது சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பலன்கள். ஏதோ ஒரு விதத்தில் குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்றது வரும். இது சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பலன்கள். ஆக கும்பராசி என்பர்கள், நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த மாதம் இனிமையான மாதம் அமையும். வாழ்த்துக்கள். இப்போ உங்கள் ராசிக்கு நான் சொல்லியிருக்க பலன் பார்த்தீங்கன்னா பொதுவான பலன். இப்போ இது கோச்சார பலன். இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, கரெக்டு தாம்மா, எங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, சொத்து பிரச்சனை இருக்குது, கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா சொத்து இருக்குது, அது எப்போ எங்களுக்கு ஃபேவர் ஆகும், ஜட்ஜ்மெண்ட்டுன்னு யோசிச்சுட்ருக்கோம். மத்தியஸ்தர்களை வச்சு அந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்திங்கன்னா எங்களுக்கு சார்பாக நம்ம அதை காசாக்கிடலாமான்னு யோசிக்கிறோம், பண்ணலாமா. குழந்தைங்க ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பிள்ளைங்க படிக்க மாட்டேங்குது, பிள்ளைங்களோட சேர்க்கை சரியில்லை, அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு நல்ல வரன் அமைய மாட்டேங்குது. வீடு கட்டலான்னு ரொம்ப பிளான் பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு அந்த வீடு கட்டுறதுக்கான பிராப்தமே பார்த்திங்கன்னா கூடி வரல. குடும்பத்தில் எதுவுமே பெருசாக நல்லதாக இல்லை. அப்போ இது பார்த்திங்கன்னா பிளானட்ரி பொசிஷன்ஸ் தான் காரணமா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா, இப்படி பல கேள்விகளுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் சுய ஜாதகம் தான் தீர்வு. அந்த மாதிரி
உங்கள் சுய ஜாதகத்தை எங்ககிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.